விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அதில் அழைக்கப்பட்டிருந்த 300 பேரில் நானும் ஒருத்தன். அற்புதமாக நடந்தது. மாற்று கருத்தை எல்லாம் அவ்வளோ அழகாக நடந்தது. நான் காவியை பூசிட்டேன். நீங்கள் வேணால் மஞ்சள் கலரை பூசுங்க. உங்கள் வேலை என்ன? அடுத்த ஒரு 100 வருடத்தில் கருணாநிதி ஐயா சின்ன வயசில் ஆ எழுதியதை பார்த்துத்தான் வள்ளுவர் ஆ எழுதி அகர முதல்ல எழுதினாருலாம் கதை விடுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கதை விடுறதுக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த மாதிரி கதை விட போகிறீங்க. அதுக்காக நீங்கள் மஞ்சள் பூசணும்னா பூசிக்கோங்க. எவன் வேணாங்கிறான்? நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அது லோக் பவன். லோக் பவனுங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இருக்கின்ற இடம். எது சரியோ அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்க ஜோசப் விஜயை தூண்டி விஜயை இதுக்கு எதிர்கருத்து சொல்ல வைக்கணும்னா அவர் எப்படியும் சொல்ல போறாரு. அவர் நீட்டுக்கு எதிர்கருத்து சொல்றாரு. அவருக்கு தெரியாதா? 1,50,000 பேர் நீட் எழுதுறாங்கன்னு தெரியாதா? 6,000 பேர் மட்டும், அதுவும் மெத்த படித்த கொழுத்த பணக்காரன் மட்டும் டாக்டராக இருந்த காலம் போய் இப்போ கடந்த 5 வருடத்துல மட்டும் 2,200 பேருக்கு மேல உயர்நிலை பள்ளியில் படித்தவன் நீட் எழுதியிருக்காங்கிறது அவருக்கு தெரியாதா? அவரும் சேர்ந்து நீட்டை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லத்தான் செய்வாரு. நீங்க எப்படி கதை விட்டுட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி அவரையும் கதை விட சொல்லுங்க, பண்ணிக்கோங்க. நடக்கிறது திமுக 2 ஆட்சி மைனஸ் மன்னர் ஆட்சின்னு நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, உங்களால ஒரு 10 திருக்குறள் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. வள்ளுவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் குறைந்தபட்சம் வள்ளுவர் இப்படித்தான் கலாச்சேத்ரா பேரை கெடுக்கிறேன்ட்டு வந்தீங்க. ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு 3 நாள் இதே ஈக்காட்டு தாங்கல்ல ஒரு பெரிய தொலைக்காட்சி அது பேட்டி நடத்திச்சு, விவாதம் நடத்திச்சு, அந்த ஆளை அசிங்கப்படுத்திச்சு. இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு என்னாச்சு? இப்போ நீங்க திருப்பி அந்த கலாச்சேத்ராவுடைய பேரை நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? உங்களால அசிங்கப்படுத்த தான் முடியும். கேவலமான மனிதர்கள் நீங்க, அசிங்கப்படுத்த தான் முடியும். அது திருப்பி கலாச்சேத்ரா தன்னை போல மேலே வந்துடும். பட் நீங்கள் அசிங்கப்படுத்தினீங்கன்னா அதை வாங்கிக்க வேண்டிய அவசியம் வரும். அப்படித்தான் வள்ளுவனை பற்றி பேசணும். வள்ளுவனை பற்றி பேசுறதா இருந்ததுன்னா உங்கள் தாத்தா குறளோவியம் எழுதினார், ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து ஒரு 10 குறளை படிங்க. விளக்கெல்லாம் கேட்கல, சும்மா படிங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. வள்ளுவனுக்கு நான் ஏன் காவி உடை பூசுகிறேன்? என்னுடைய தேசிய கொடையில் 3 நிறம் இருக்குது. அதில் ஒன்று காவி, இன்னொன்று வெள்ளை, இன்னொன்று மஞ்சள், பச்சை, இன்னொன்று அஃப்கோர்ஸ் அசோக சக்கரத்துக்கான நீலம். காவிங்கிறது தியாகம் சார்ந்த ஒன்று. நம்ம இவர் இருந்தார், அவர் பேர் என்ன, ஒரு இங்கிலீஷ்காரர் தமிழில் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் என்ன உடையை உடுத்திக்கிட்டு இருந்தார்? அவர் வெள்ளை உடை உடுத்தினாருங்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சாட்சி இருக்கா? போப்பு தானே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தவர். போப்பு எழுதிய அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் என்ன? அதில் இருந்த வள்ளுவனுடைய நிறம் என்ன? நீங்கள் மாற்றிட்டீங்கிறதுக்காக நான் இதில் தீபத்தை பக்கத்தில் ஏற்றணும். நீங்கள் மாற்றிட்டீங்கிறதுக்காக ஆளுநரை நான் போஸ்ட்மேன்னு நினைக்கணும். அப்படி நீதிமன்றம் எனக்கு சொல்லலை, அங்கேயும் சொல்லலை, தீபம் விஷயத்துலையும் சொல்லலை. நீங்கள் மாற்றிட்டீங்கிறதுக்காக நான் ஏன் மாறணும்? விவசாயம் வேற, விளையாட்டுத்துறைங்கிறது வேற. 64 கலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனையோ விஷயம். விவசாயங்கிறது உருவாக்குது, விளையாட்டுத்துறைங்கிறது அது பேசும்போது ஒரு ஒப்பீட்டுக்காக இப்போ விஜய் அண்ணாதுரைன்றாரு. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அவரை? இல்லை குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர்னாவது ஒத்துக்கோங்கிறாரு. அவர் போட்ட அந்த 6 படங்களில் எம்ஜிஆர் படம் இருந்ததா? முதல்ல சொன்னார் இல்லையா, பெரிய பெரிய மகான்கள் படம் சொன்னார். அங்கேயே எம்ஜிஆரை சொல்லலை அவர். ஆரம்பத்தில் திமுகவை மட்டும் காப்பி அடிக்க சொல்லி சொன்னாங்க. சபரீசன் ஐயா தான் விஜய் நடத்துகிறாரான்னு தெரியல, ஒரு யூகத்துக்காக கேட்குறேன், நீங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கோங்க. அவர் நடத்தும் போது இல்லைங்க, திமுக கரெக்டாக காப்பி அடிச்சாதாங்க உண்டு, எம்ஜிஆர் திமுக பிடிக்காதுங்க, அதனால அவர் படத்தை போடாதீங்கன்ட்டாங்க. நீங்களும் ஒரு 6 படத்தை போட்டு முடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர்னு உள்ள வந்தீங்க. நீங்கள் சொல்கிற பல கருத்துக்களை நான் ஏற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. முதல்ல உதயநிதி ஒரு வள்ளுவத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கார், ஆதவர்ஜுனா அவர்களை. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம இவர் முஸ்தபா மாதிரி பதில் சொல்லாதீங்க. அது அப்புறம் அவருக்கு பாவம் மந்திரி சபை ஏதோ கிடச்சிருக்கும், அதுவும் இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி பதில் நேர்மையாக பதில் சொல்லுங்கள். தெய்வம்ங்கிற வார்த்தை குறைந்தது 7 குறள்ல வருது. இந்த தெய்வம்ங்கிற வார்த்தையை இந்த திராவிட சிந்தனை ஒத்துக்குதா? விஜய் ஒத்துப்பாரு. விஜய் ஈவே ராமசாமி மைனஸ் கடவுள் மறுப்பு அப்படிதான் சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணாதுரை ஏற்கனவே அப்படிதான் சொன்னார். ஒன்றை குலம் ஒருவனே தேவனுங்கிறதும் ஈவே ராமசாமி மைனஸ் கடவுள் மறுப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தெய்வம்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. இந்த தெய்வம்ங்கிறது கிறிஸ்துவ தெய்வமா, இஸ்லாத் தெய்வமா, சமணமா, பௌத்தமா அப்படின்னா மறுமைனா என்ன? யமன்கிற வார்த்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு குறள் 43வது குறள் தென்புலத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த தென்புலத்தார்னா என்ன?
ஏதாவது சென்சஸ்ல போய் பார்ப்பீங்களா? எங்க இருக்காங்கன்னு பார்ப்பீங்களா? அதை முடிஞ்சிச்சுன்னா அதை பாருங்க. 50வது குறள்ல அவர் பேசும்போது அறநெறியில் நின்று வாழ்பவன் அங்க வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறார். யார் நல்லா இருக்கானோ அவன் வானத்தில் எந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வாழக்கூடியவனை தெய்வத்தில் கொண்டு போய் ஒப்படைக்குங்கிறார். ஒத்துக்கிறாங்களா? இவங்களுக்கு காவி உடை போட்டா என்ன, மஞ்சள் உடை போட்டா உங்களுக்கு என்ன? அந்த உடையை இவங்க போட்டதே, கருணாநிதி ஐயா அந்த உடையை போட்டதே பூணலை மறைக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். பூணலை ஏன்னா இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேஷ்டி கட்டுவாங்க, அதற்கு மேல ஒரு அங்கவஸ்திரம் கட்டுவாங்க, கரெக்டுங்களா? இல்லைன்னா மொத்தமா மார்பை மூடியபடி வருவாங்க. இப்படி யாரும் போட்டுக்கவே மாட்டாங்க. கராத்தே பெல்ட்டுக்கார மாதிரி, பானிபூரி விற்கிறவங்க மாதிரி போட்டுக்க மாட்டாங்க. இவங்க போட்டான் எதுக்குன்னா பூணலை மறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டார். எத்தனையோ அயோக்கியத்தனங்களை பண்ணீங்க, அதுல 1-2 நாங்கள் போனா போதுன்னு விட்டுட்டு தொலைச்சிட்டு இருக்கோம். பேசுறதா இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அடியளந்தான் வாமனன் நான் சொல்றேன். உங்க அப்பாட்ட போய் கேட்டீங்கன்னா உதயநிதி அவர்களே, அதுக்கு தான் வந்து அவர் இதுக்கு ஓணத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னார், தீபாவளிக்கு சொல்லாம. போய் கேளுங்க, அடியளந்தான் யாருன்னு கேளுங்க. இன்ஜினியரா, சர்வேயரா, யாரை சொன்னார் வள்ளுவர், எங்கிருந்து எடுத்தாருங்கிறத கேளுங்க. இது எது யமன்கிற வார்த்தை மட்டும் வள்ளுவத்துல 268வது 1085வது 326 திருக்குறள் எல்லாம் அந்த வார்த்தைகள் அந்த அர்த்தத்தோட வருது. இந்திரனை பற்றி பேசுறாரு. இந்திரனை பற்றி அவர் பேசினதை சாலமன் பாப்பையா மொழிபெயர்த்து உங்கால் தான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. உங்காலுங்கிறத சாலமன் பாப்பையாவை நான் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை. யாருமே பிறக்கும் போது இன்னாரா பிறக்கணும்னு நினைச்சிட்டு பிறக்கல, இன்னாரா பிறக்கக்கூடாதுன்ட்டு பிறக்கல. சாலமன் பாப்பையா உங்கால் தானே கேட்டுக்கோங்கிற அர்த்தத்துல நான் சொல்றேன். ஸோ கண்ணன்கிற வார்த்தை, தாமரை கண்ணனுங்கிற வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. லக்ஷ்மியை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம தேவையில்லாம இங்க உட்கார்ந்துக்கிட்டு இதுல இருந்து என்னது விளையாட்டுத்துறைங்கிறது ரொம்ப அவசியம், விவசாயங்கிறது அப்படி கிடையாதுன்னா பேசுவீங்கன்னா, ஒரு 5 வருஷம் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க. விஜய் கரெக்டா ஆட்சி பண்ணா 10 வருடம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு பொருளா மாறுவார். அவர் முதலமைச்சரா இருக்கிறத பத்தி எனக்கு வருத்தமோ பெருமையோ இல்லை. குறைந்தபட்சம் அவர் இருக்கிற வரைக்கும் திமுக வராது. அந்த விதத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதோட நிறுத்திக்கோங்க, ரொம்ப வளராதீங்க.